விழுப்புரத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை அமைச்சர் பொன்முடி தொடங்கி வைத்தார். அப்போது வாலிபால், கபடி விளையாடி வீரர்களை அவர் உற்சாகப்படுத்தினார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் தாமோதரன் இணைகிறார். வணக்கம் தாமோதரன், விவரம். வணக்கம் தேசி. இன்று காலை உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் விழுப்புரம் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு சென்ற அவர் அங்கு விளையாட்டுப் போட்டியை தொடங்கி வைத்து அங்கு மாணவர்களுடன் விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்டு விளையாடினார். அங்கு அவர்கள் அந்த மாணவர்களுடன் கபடி போட்டி, பேஸ்கெட் பால், வாலிபால் உள்ளிட்ட போட்டிகளில் கலந்து கொண்டு ஆர்வத்துடன் விளையாடினார். கபடி போட்டியில் வேட்டியை மாட்டிக்கொண்டு மாணவர்கள் மத்தியில் கபடி போட்டியினை விளையாட்டில் ஆர்வத்துடன் ஈடுபட்டார். இங்கு இதனை பார்த்த அந்த காட்சியினை அந்த மாணவர்கள் மற்றும் அதிகாரிகள், பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் கைத்தட்டி ஆரவாரத்தை செய்தனர். அமைச்சர் பொன்முடி அவர்கள் இன்று காலை முதலமைச்சர் கோப்பை மாவட்ட அளவில் நடக்கின்ற முதலமைச்சர் கோப்பை அவர்களை விளையாட்டின் போட்டியினை தொடங்கி வைத்து சென்ற அவர் இந்நிலையில் அங்கு சக மாணவர்களுடன் மகிழ்ச்சியாக விளையாடிய சம்பவம் கபடி போட்டி, பேஸ்கெட் பால், வாலிபால் உள்ளிட்ட போட்டிகளில் கலந்து கொண்டு மகிழ்ச்சியுடன் விளையாடினார். இது மிகுந்த ஒரு வெள்ளியமான ஒரு காட்சியாக அமைந்தது. இதனைத் தொடர்ந்து அங்கிருந்தவர்கள் மகிழ்ச்சி ஆரவாரத்தில் கைத்தட்டி சந்தோஷப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து அங்கிருந்து அவர் விளையாட்டு மாணவர்கள் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பதக்கங்கள் உள்ளிட்ட விலைகளை வச்சு துவக்கி வச்சு அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சென்றார் பேசி. விவரங்களுக்கு நன்றி தாமோதரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.